இங்க பாருங்க, இந்த மாதிரி மாலை மரியாதை எல்லாம் பண்றதை விட்டுட்டு நம்ம கட்சியோட வளர்ச்சிக்கு நிதி சேகரிச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு பந்தா பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அடேங்கப்பா, நல்ல நடிப்புடா சாமி. இவ போற போக்க பார்த்தா நம்மளையே தூக்கி சாப்பிட்டுருவ போல இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி பூ மாலை துணின்னு எனக்கு செய்யாம காசா பணம் மாலையா எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா கட்சிக்கும் உதவும் இல்ல. அதான். கட்சிக்கா இல்ல உனக்கா? எப்படியும் உன்கிட்ட வர பணத்தை நீ சுருட்ட போற, அதுக்கு தானே இவ்வளவு பேச்சு. ஐயோ, என்ன வயசுல பெரியவங்க, நீங்க போய் ஏன் கால்ல விழலாமா? பரவாயில்லம்மா, நான் வயசுல தான் பெரியவன், ஆனா அறிவுலயும் அனுபவத்திலயும் நீங்க தான் பெரியவங்க. உங்க காலில் விழுறதுல தப்பே இல்லை. இருக்கட்டும், பரவாயில்ல. வணக்கம்மா, வாழ்த்துக்கள். வாங்க. எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்கம்மா. நன்றிம்மா. இவர் அந்த 100 நாள் வேலை திட்டத்தோட ஏஜென்ட் இல்ல? ஆமா, நம்மால் தான் கண்மணி. பேரு கூட கருணாகரன். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அப்போ உங்க கையில காசு நல்ல பொருளோன்னு சொல்லுங்க. அது வந்து நீங்க நிக்கிற ஸ்டைலே எல்லாத்தையும் சொல்லுதே. சரி சரி, கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதை நீங்க கொடுத்துருங்க, சரியா? என்னது 5 லட்சமா? ஐயோ, பதறாதீங்க கருணாகரன். உங்ககிட்ட நான் ஒன்னும் எனமா கேட்கல, கடனாதான் கேக்குறேன். கட்சி நிதி வந்த உடனே அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். யோ, என்ன முழிக்கிற? அவங்க யாருன்னு நினைச்ச? பெரிய வீட்டு மருமக. சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்க. சும்மா கூட பாத்துக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது கண்டிப்பா நான் கொடுத்து தானே ஆகணும். சால்வையை போத்த வந்தவன்ட்ட அசால்ட்டா 5 லட்சத்தை ஆட்டைய போட்டால. அரசியலுக்கு ஏத்த ஆளுதான். சரி தொண்டர்களே, இப்போ உடனே ராசாத்திய பதவியை விட்டு இறக்க முடியலனாலும் நாம யாரு, நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவளுக்கு காட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணிடலாமா? சரி, அப்ப கிளம்பலாமா? அக்கா, அந்த கால்வாய் வெட்டுறதுக்கான டெண்டர் ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, அந்த ஃபைல்கா இது. அப்புறம் ரோட் கான்ட்ராக்டுக்கு ஒரே அமௌண்ட் கோட் பண்ணி 3 பேர் கொட்டேஷன் கொடுத்திருக்காங்கக்கா. குடு. இந்தாங்க. சரி, நீ ஒன்று பண்ணு. 3 பேரோட பழைய ப்ராஜெக்ட பார்த்து செக் பண்ணி யாரு சரியா பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துரு. ஓகே அக்கா. என்னம்மா, வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமா போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஆமாண்ணே.
ஆமா, எதுக்கு இந்த 3 ஃப்ராடுகளும் இப்ப ஒன்னா கூட்டு சேர்ந்து வந்திருக்குதுங்க? ஹலோ, என்ன இதெல்லாம்? இப்படிதான் ஆபீஸ்க்குள்ள கும்பலா வருவீங்களா? ஹேய், யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசு. ஏ கண்மணி, என்ன சவுண்ட் எல்லாம் விட்டுட்டு இருக்க? அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. நீ என்கிட்ட ஏதாவது பேசணும்னா உன் தொண்டர்களை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு வா, அப்புறம் பேசலாம். ஏன் என் தொண்டர்களை பார்த்து பயமா? என் பின்னாடி இவ்ளோ பேரு திரண்ட உடனே உனக்கு அல்ல இல்லல்ல? அம்மா, இது வேறயா? ஹேய், இந்த அல்லு சில்லு வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இது கவர்மெண்ட் ஆபீஸ், உன்னோட கட்சி ஆபீஸ் இல்ல. கண்டபடி கூத்தடிக்க பாக்குறியா? மரியாதையா அவங்க எல்லாம் வெளியில போ சொல்லு. நீங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் இவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். அப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரிங்கம்மா. எங்க அம்மா சொல்றதுனால போறோம். வாங்க எல்லாரும் போலாம். போலாம் வாங்க. இந்தா, குடி. சாரி, இதுக்கு என்னால பெர்மிஷன் தர முடியாது. என்ன ராசாத்தி, சேர்மேனுங்கிற திமிரா? இல்ல, மக்களோட பிரதிநிதிங்கிற திமிர்ல சொல்றேன். வசதி குறைவா உள்ளவங்க, ஏழை எளிய மக்கள், இவங்களுக்காக தான் கல்யாணம் சடங்கு நடத்துறதுக்கான சமுதாய நலக்கூடம். அது உங்கள மாதிரி வெட்டியா கட்சி கூட்டம் நடத்துறதுக்கெல்லாம் தர முடியாது. அதான் தர முடியாதுன்னு சொல்லியாச்சுல. இன்னும் எதுக்கு இங்க உட்காந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு? இடத்த காலி பண்ணுங்க, கிளம்புங்க கிளம்புங்க. டேய் அழகு, இது சேர்மேனுக்கும் மகளிர் அணி தலைவிக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தை. அதுல நீ தலையிடாத. என்ன தலையிடாத? வெறும் மகளிர் அணி தலைவி தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு ஆட்டம்? ஏம்மா, கொஞ்சம் குறைச்சுக்குங்கம்மா உங்க ஆட்டத்தை. ஏய், வாங்கின அடி மறந்து போச்சா உனக்கு? மிஸ்டர் பரந்தாமன், அதுக்கு நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்த அடியெல்லாம் மறந்து போச்சாடா கண்ணா? அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே, நான் பேசிக்கிறேன். என்ன ராசாத்தி, எல்லாரையும் பேச விட்டு எங்களை அசிங்கப்படுத்துறியா? மரியாதையா பெர்மிஷனை கொடுத்துரு. உன் மிரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ. நான் என்ன புதுசாவா கேக்குறேன்? இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த மாதிரி மீட்டிங் நடத்த பெர்மிஷன் கொடுத்ததே இல்லையா? யார பார்த்து என்ன பேசுற? இது வரைக்கும் நான் யாருக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த தப்பு பண்ணா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஹே, உன் லெக்சர்லாம் எனக்கு தேவையில்ல. இப்ப முடிவா என்ன தாண்டி சொல்ற? மீட்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. என்ன பண்ணுவ? உன்னை முடியாதுன்னு சொல்ல வைக்கிறது தானே என் பிளானே. அது தெரியாம பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி குரல் கொடுக்கறத பாரு. இருக்குடி குண்டச்சி, உனக்கு இருக்கு. அப்புறம் என்ன? அதான் வந்து வலுக்கட்டாயமா அசிங்கப்பட்டு போயாச்சுல. எல்லாம் எந்திரிச்சு கிளம்புங்க, போங்க போங்க போங்க. எனக்கா பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிற? உன்னை எங்க எப்படி பார்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் கண்மணி, ஒவ்வொரு வாட்டியும் நீ சவால் விடுறதும் அத நான் தோக்கடிச்சு தூக்கி அடிக்கிறதும் சகஜமா போயிடுச்சு. ஆனாலும் சளைக்காம
திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து மோதிரியே, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன ராசாத்தி, நீ கடந்த கடப்பு தெரியாம ஓவரா தான் என் பொண்ண பேசுற. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பானாம். அந்த கதையால இருக்கு உன் ஆட்டம். யார் ஆடுறா? நீங்களா இல்ல நாங்களா? டேய் எல்ல மீறி போற நீ. ஐயோ, நான் பயந்துட்டேன். போதுமா? என்ன எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிங்க சிரிங்க. உங்க ஆட்டத்துக்கு எல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். இப்பதானே சொன்னோம். இன்னும் இங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எம்மா ராசாத்தி, இந்த சேர்மன் ஆபீஸ்ல இந்த கொசுங்க தொல்லை தாங்க முடியலமா. ராசாத்தி, நீ உன் திமிர காட்டிட்ட. ஏன் திமிர என்னன்னு கூடிய சீக்கிரமே உனக்கு காட்டுறேன். வாங்க போலாம். போங்க போங்க, சீ. சீக்கிரம் போங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அடடடடடா, நாளுக்கு நாள் இந்த கொசுங்க தொல்லை ஜாஸ்தியா இருக்கே ராசாத்தி. அடுத்த தடவை வரட்டும், கொசு மருந்து எடுத்து மூக்கு மேலே அடிச்சு சாகடிச்சு விடுறேன். இங்க வாங்க. மா சொல்லுங்கம்மா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம்மா. எல்லாம் ரெடியா? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, நான் பக்காவா ரெடி பண்ணிட்டேம்மா. உள்ள வைங்க. நீங்க லேசா கண்ணை மட்டும் கட்டுங்கம்மா, பொட்டுன்னு போட்டுறேன். சரி சரி, ஓவரா பேசி என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் சிக்னல் கொடுக்குறேன். ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, சமூக நல கூடத்தை தரம் வந்த ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி அண்ணே, வெளியில என்ன சத்தம்னு கொஞ்சம் பாருங்க. இருங்க, பாத்துட்டு வந்துடுறேன். டிரைவரை அடியாள பயன்படுத்தி மக்களை அடிக்கும் ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக. மறுபடியும் சொல்லு. டிரைவரை அடியாள பயன்படுத்தி மக்களை அடிக்கும் ராசாத்தி ஒழிக, சேர்மன் ஒழிக, கொடுங்கல் செய்யும் சேர்மன் ஒழிக. அடியாளா? ரைட், இதா வரேன். ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக. ராசாத்தி, வெளிய வந்து அந்த கூத்த பாரு. என்னென்ன சொல்றீங்க? அட, எல்லாம் அந்த கண்மணி தாம்மா. நீ முதல்ல வெளியே வா, அப்பதான் உங்க 2 பேருக்கு எல்லாம் புரியும். வாங்க, வா, போமா. என்ன கண்மணி இதெல்லாம்? சும்மா கூட்டத்தை கூட்டி பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ற? அதுக்கு காரணமே நீதானே. என்ன வளர்ற? நீதான் ஆள் பார்த்து வேலை செய்றீ. எங்களுக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? எது? ராசாத்தி ஆள் பார்த்து வேலை செய்யறாளா? என்ன கண்மணி, எங்க ராசாத்தி கிட்ட எப்பவுமே எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். ஹே, அதான் மெயின் தலைங்க பேசிட்டு இருக்கோம்ல. நீ என்ன கொடுக்கு? சும்மா ரொம்ப துள்ளாம இரு. கண்மணி, தேவையில்லாம பேசத்தை விட்டுட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? நீ சம்மதம் தர வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். இல்ல தொண்டர்களே?
உங்க மீட்டிங்க்கு நான் நீதி சொல்றது இருக்கட்டும். முதல்ல இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் இருக்கா? ஹே, யார்கிட்ட வந்து என்ன பேசுற? நான் எவ்ளோ பெரிய கட்சியோட செங்கை தொகுதி மகளிர் அணி தலைவி தெரியுமா? என்கிட்டயே வந்து பெர்மிஷன் இருக்கான்னு கேக்குறியா? ஏய், வாய மூடு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இந்த மாதிரி போராட்டம் பண்றதுக்கு, அதுவும் ஏன் ஆபீஸ் முன்னாடி நடக்கிறதுக்கு போலீஸ் கிட்டயும் என்கிட்டயும் நீ பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். வாங்கல. இப்ப என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? நான் நினைச்சா இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த கூட்டத்தை கலைக்க முடியும். பாக்குறியா? ஹே ராசாத்தி, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. முடியாதா? நான் ஒரு போன் போட்டா போதும், இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து உன் மேல கண்ணீர் போக அடிதடி எல்லாம் நடத்தி இந்த இடத்தை விட்டு உன்னையும் உன் அள்ள கைகளையும் ஓட ஓட விரட்ட முடியும். பாக்குறியா? என்ன என்கிட்டயே சவாலா? முடிஞ்சா பண்ணுடி பாப்போம். ஏய் ராசாத்தி, எங்களையே போலீஸ் வச்சு துரத்துவியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா, இதெல்லாம் சரி வராது. முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து முட்டிக்கு முட்டி தட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போனாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இந்த உடனே போன் போடுறமா. எனக்கு வர ஆத்தத்துக்கு ஒண்ணு விட்டேன். என்னமா பண்ணுது? ஏய், என்னையா இது? எனக்கு கெட்ட பேரு வர வைக்க பாக்குறியா? நீ எந்த கட்சியை சேர்ந்தவ சொல்றா? இல்ல, இவன் சொல்ல மாட்டான். போலீஸ்ல ஒப்படைங்க. அவங்க 4 போட்டா எல்லாத்தையும் கக்கிடுவான். சரிங்கம்மா. சரிங்கம்மா. வாடா, வா வேகமா. அண்ணே, நீ ராசாத்திய பாத்துக்க, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துறேன். ராசாத்தி, சாரி ராசாத்தி, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நான் அற வழியில போராட்டம் நடத்தினாலும் என் எதிரிங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க. வா ராசாத்தி, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என்ன அழகு பாத்துட்டு இருக்க? போய் கார் எடு. நான் ராசாத்தி அழைச்சிட்டு வரேன். வா. ஆமா. அண்ணா, கார் எடுங்க, நான் போலாம். போலாமா? வாங்க ராசாத்தி. பாவம் சேர்மன் ராசாத்தி மேடம் எதிர்க்கட்சி ஆளுங்களால் கல்லடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். எப்படியோ கண்மணி, நினைச்சதை முடிச்சிட்டல்ல. பின்ன நம்மளையே நாயை துரத்துற மாதிரி துரத்துனா இப்படிதான். இன்று நம் கட்சி பணி இனிதே முடிந்தது. தொண்டர்களே, உங்கள் ஆதரவுடன் என்னுடைய பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. போதும் 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 போதும். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நம்ம நாளைக்கு கட்சி ஆபீஸ்ல மீட் பண்ணிக்கலாம். சரி. கண்மணி, இந்த அடி ராசாத்திக்கு பத்தாது. இன்னும் அடி மேல அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விடுங்க பரந்தாமன், இப்பதானே புள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்குதுன்னு வேடிக்கையை மட்டும் பாரு. ஆமா கண்மணி, அவ நிம்மதியாவே இருக்க கூடாது. சரி பரந்தாமன்,
உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கிளம்பலாம் வாங்க. சரி கண்மணி, வா. டாக்டர், சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? கவலைப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல, சின்ன காயம்தான். லேசான மயக்கத்துல இருக்காங்க, மத்தபடி ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஓகே, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நர்ஸ் நீங்க பாத்துக்கங்க, வாங்க போலாம். என்ன தெரியலையே. டாக்டர், ராசாத்திக்கு இப்போ எப்படி இருக்கு? ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாச்சா? ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு பலமான காயம் இல்ல, லேசான காயம் தான்.